Hi students, in this video 8th standard max example 5.22 செய்யலாம். construct a quadrilateral NICE அதோடைய மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து அதோடைய ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதோடைய மெஷர்மெண்ட்ஸு இந்த ரஃப் டயக்ராம் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன், அதில் எழுதிக்கலாம். NI is equal to 4.5 சென்டிமீட்டர் இருக்கு, எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்கு? ஐசி எவ்வளோ இருக்கு? 4.3 சென்டிமீட்டர். NE 3.5 சென்டிமீட்டர். NC டயக்னல் தானே 5.5 சென்டிமீட்டர். இன்னொரு டயக்னல் எவ்வளோ இருக்கு? 5 சென்டிமீட்டர். இந்த மெஷர்மெண்ட் வச்சு ஒரு ஃபயர் டயக்ராம் வரையலாம். NI எவ்வளோ இருக்கு? 4.5 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போது ஸ்கேல் எடுத்து 4.5 சென்டிமீட்டர் ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஸ்கேலில் 0 to 4.5னா 4க்கு நெக்ஸ்ட்டு 5 மில்லிமீட்டர் லைன் அடுத்து இங்கே டாட் வைக்கணும். இது 4.4 சென்டிமீட்டர், சாரி 4.5 சென்டிமீட்டர். இதுக்கு பேர் கொடுத்துடலாம். NI is equal to 4.5 சென்டிமீட்டர் இல்லையா? ஐக்கு ஆப்போசிட் எவ்வளோ இருக்குது? 4.3 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போது ஸ்கேலில் 4.3 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கலாம். 4க்கு அப்புறமா 3 மில்லிமீட்டர் லைன் எடுத்து வைக்கணும், மெஷர் பண்ணிக்கணும். ஐயில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. எண்ணுக்கு ஆப்போசிட்டு 5.5 சென்டிமீட்டர் இருக்குது. அதே போல் கரெக்டாக 5.5 சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு ஸ்கேலில் அந்த காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. எண்ணில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு ஆர்க் கட் பண்ணணும். 2 கட்டான ஆர்க்கு அது பாயிண்ட் வைங்க. ஒரு பாயிண்ட் வச்சு பேர் கொடுங்க சீன்னு இல்லையா? அந்த ஏக்கும் என்க்கும் சிக்கும் ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்கும் ஐக்கும் ஜாயின் பண்ணிடுங்க. ஐசி 4.3 சென்டிமீட்டர் அண்ட் NC இஸ் ஈக்குவல் டு 5.5 சென்டிமீட்டர். இதுக்கு மேலே என்ன மெஷர்மெண்ட் இருக்குது? 3.5 சென்டிமீட்டர் இருக்குது இல்லையா? ஸ்கேல் வச்சு இதுக்கு மெஷர் பண்ணிக்கலாம். 3.5 சென்டிமீட்டர் கரெக்டாக மெஷர் பண்ணணும், கரெக்டாக வைக்கணும். 3 கப் எண்ணில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டயக்னல் என்ன இருக்குது? ஐயில் வச்சு 5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி 5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கலாம். ஐஇ 5 சென்டிமீட்டர் தானே, 5 மெஷர் பண்ணி ஐயில் வைங்க. இந்த பாயிண்டில் வச்சு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்க்கு மேலே கட் பண்ணிக்கங்க. 2 ஆர்க் கட் ஆரஞ்ச பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போது சிக்கும் ஈக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிக்கும் ஈக்கும் எண்ணுக்கும் ஈக்கும் ஜாயின் பண்ணியாச்சா? இது மெஷர்மெண்ட் எழுதிக்கலாம். இது 3.5 சென்டிமீட்டர். இது 5 சென்டிமீட்டர் தானே, 5 சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க. H1 H2 மெஷர் பண்ணிக்கலாம். செட்டு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். செட்டு ஸ்கொயர் எடுத்து இங்கே வைக்கணும். கரெக்டாக பாருங்கள், NC லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு கரெக்டாக வைங்க. வச்சு ஒரு பர்பண்டிகுலரில் நேரம் ஒரு லைன் போட்டுக்குங்க. கரெக்டாக ஒரு NCக்கு வச்சுக்கிட்டிங்களா, ஒரு லைன்னு போட்டுக்குங்க. இது போட்டாச்சா? மெஷர்மெண்ட் என்னென்னா அப்புறமா எழுதிக்கலாம். மேலே
இங்கே வைங்க. சி என்சிக்கு மேலே தான் கரெக்டாக வைக்கணும். வச்சு இதோடைய ரைட் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது H1 எவ்வளோ இருக்குது? 2.4 சென்டிமீட்டர். H2 எவ்வளோ இருக்குது? 3.1 சென்டிமீட்டர் இல்லையா? இந்த ஃபுல் லைனும் 5.5 சென்டிமீட்டர் தானே. ஒன்று வந்து 2.4 இருக்குது, ஒன்று வந்து 3.1 சென்டிமீட்டர் இருக்குது. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் NICE is equal to 1/2 into D into H1 plus H2 is equal to 1/2 D 5 centimeter எழுதிக்கலாம். 2.4 plus 3.1 2 டேபிள் அதில் 2 1 டைமு 5ல் ஹாஃப் பண்ண 2.5. இந்த 2.5 அப்படியே வச்சுக்கலாம். 2.5 H1க்கும் H2க்கும் ஆட் பண்ணிக்கலாம். 2.4 plus 3.1 5.5. அது ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அந்த டெசிமல் பாயிண்ட் எடுத்துட்டு 55 into 25. 5 5s are 25. 2 carry 25 27. 2 5s are 10 1 தானே. 10 plus 1 11. 5 7 3 1. டெசிமலுக்கு அடுத்து இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. 2 நம்பர் இல்லையா? ரைட் டு லெஃப்ட் 2 டிஜிட் தள்ளி ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு 13.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். ஏரியா ஆஃப் எ குவாட்ரிலேட்ரல் ஃபைண்ட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.